அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ச்சியாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிலேட்டடாக ஒரு டாப்பிக்லேருந்து வீடியோ போடுறோம். அது மாதிரி இன்றைக்கி ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். நம்ம பிடிஎஃப் லிங்க் எங்கே இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொறுத்துக பூலிதேவர், நெக்ஸ்ட் வேலு நாச்சியார், கட்டபொம்மன், தீரன் சின்னமலை. அப்போ பூலிதேவர் அப்படின்னா அவருடைய படைக்கு தளபதி யார் அப்படின்னா ஒண்டி வீரன். அப்போது 3 வருங்களா. நெக்ஸ்ட்டு வேலு நாச்சியார் குயிலி, அப்போ 3, 4. கட்டபொம்மன் ஊமைதுரை அவங்களுடைய தம்பி. தீரன் சின்னமலை தீர்த்தகிரி, அவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. அப்போ 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு உடையாள் அப்படின்ற பெண்களோட படைப்பிரிவுக்கு யார் தலைமை ஏற்றுப்பாங்க அப்படின்னா வேலு நாச்சியாரோட படையில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு தான் உடையாள். அதுக்கு யார் தலைவராக இருந்திருப்பாங்க அப்படின்னா குயிலி அவர்கள் தான் தலைவராக இருந்திருப்பாங்க. அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வேலு நாச்சியாரை பார்த்தோம்னா அகெயின் சிவகங்கையை எந்த ஆண்டு மீட்டாங்க அப்படின்னா 1780 அகெயின் சிவகங்கையை மீட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தமிழகம் எத்தனை பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா டோட்டலாக 72 பாளையங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போது ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு புலிதேவர் அவருடைய 3 முக்கியமான கோட்டைகள் பார்த்தோம்னா யூசப் கான், இவர் ஆங்கில ஒரு தளபதி அப்படின்னு சொல்லலாம். அவர் பார்த்தோம்னா ஆங்கில படையிலேருந்து இவர் கோட்டையை முற்றுகை எடுத்திருப்பார். இவர் யூசப் கான் அப்படின்லாம், இல்லை கான் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மருடநாயக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அவர் பார்த்தோம்னா பூலிதேவரோட 3 முக்கியமான கோட்டையை எப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்திருப்பாங்க அப்படின்னா மே 16, 1761. அப்போ எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா 1761 வச்சுக்கோங்க. டேட் அதாவது எப்படின்னா மாறி வரும் 16, ஓகேங்களா, கிராஸில் வரும் அப்படின்னு வச்சுன்னா மே 16, 1761. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேலு நாச்சியார் அவங்களுடைய மகளுடன் தப்பி செஞ்சு யாரோட பாதுகாப்பில் 8 ஆண்டுகள் இருந்திருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 1772 போர் நடந்திருக்கும். அதுலேருந்து அகெயின் 1780 தான் அவங்க சிவகங்கையை மீட்டிருப்பாங்க. அப்போ 8 ஆண்டுகள் பார்த்தோம்னா நம்மளுடைய திண்டுக்கல் கோபால நாயக்கர் அவருடைய பாதுகாப்பில் தான் இருந்திருப்பாங்க. அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சார் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி அந்த பகுதியை தான் ஆட்சி செஞ்ச பாளையக்காரர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கட்டபொம்மனோட வழக்கில் ஜாக்சன் துரையை நிரந்தரமாக பணியிடை நீக்கம் செய்வாங்க. அப்போ ஜாக்சன் துரைக்கு பதில் யார் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க புதிய ஆட்சியாளராக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லூசிங்டன் அவர்கள் தான் பார்த்தோம்னா ஜாக்சன் துரைக்கு பதிலாக புதிய ஆட்சியாளராக வந்திருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா அக்டோபர் 16, 1799 பார்த்தோம்னா தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். எந்த பிளேஸில் அப்படின்னா கயட்டாறு அப்படின்ற பிளேஸில் புளிய மரத்தில் தூக்கிலிட்டிருப்பாங்க. அப்போ இது பார்த்தோம்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எந்த உடன்படிக்கையின்படி பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களுக்கு தமிழகம் நேரடியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா கர்நாடக உடன்படிக்கை. அதன் மூலமாக தான் பார்த்தோம்னா பாளையக்கார முறையை அவங்க ரத்து செஞ்சுட்டு நேரடியாக ஆங்கிலேயர்கள் தமிழகத்தோட கட்டுப்பாட்டுக்கு எடுத்து வந்திருப்பாங்க தமிழகத்தை. அடுத்த கேள்வி, ஆங்கிலேயருக்கு எதிராக பார்த்தோம்னா மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. அப்போ எந்த ஆண்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா 1801 தான் பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அறிவிச்சிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். எப்போ வெள்ளூர் கழகம் இல்லைனா புரட்சி அது நடைபெற்றது அப்படின்னா ஜூலை 10, 1806. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெள்ளூர் கோட்டையில் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான புரட்சி வரதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று பார்த்தோம்னா இராணுவ விதிமுறைகளை அறிமுகம் செஞ்சது தான். அப்போது அந்த மாதிரி இராணுவ விதிமுறைகளை அறிமுகம் செய்ய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் கிரடாக் அப்படின்ற ஒரு தலைமை தளபதி அவர்கள் தான். அப்போது
மெயினாக வந்து யார் காரணமாக இருந்த தலைமை தளபதி அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் ஜான் கிரடாக் அவர்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கிழக்கிந்திய கம்பெனி அவங்களுடைய நாடு பிடிக்கும் ஆசையை வந்து எடுத்து நின்ன முதல் பாளையக்காரர் நம்ம வந்து பார்த்தோம்னா பூலிதேவர், அதுக்கப்புறமா வேலுநாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர் நிறைய நடுவில் வருவாங்க. அது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து தீரன் சின்னமலை எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்த்து நிற்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு யார் வந்து எடுத்து நிற்பாங்க அப்படின்னா பூலிதேவர் அவர்கள் தான் வந்து அகேன்ஸ்டாக இருப்பார். அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், வெள்ளூர் புரட்சிக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா திப்பு சுல்தானோட பையன்களை வந்து எங்கே வந்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா கல்கட்டாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். சிந்து சமவெளி மக்களுக்கு வந்து எதை பற்றி வந்து தெரியவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா ஆடு தங்கம் அது தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, யானை வெள்ளி புலி செம்பு. முக்கியமாக வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் டி குதிரை பற்றியும் இரும்போட பயன் பற்றியும் வந்து அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா, ரெண்டுமே அவங்கள அறியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஹரப்பா நகரம் வந்து பார்த்தோம்னா கோட்டை சுவர்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோடெலாம் வந்து பார்த்தோம்னா நன்கு ஒரு பிளான் பண்ணி ரோடெலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு. காரணம் வந்து இதனால்தான் வந்து ஹரப்பா வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் கரெக்டாக. ஏன்னா வந்து ஹரப்பா வந்து பார்த்தோம்னா ஒரு அர்பன் சிவிலைசேஷன், ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணங்களாக இதெல்லாம் தான். அப்போ கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். அதுக்கப்புறமா கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம காரணம். அப்போது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வந்து பொருந்தாத இணையை தேர்வு செய்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய ஊர்கள் கொடுத்துருக்குறாங்க. லோட்டல் அப்படின்னா குஜராத், அது கரெக்டு. காளிபங்கன் அப்படின்னா ராஜஸ்தான், அதுவும் கரெக்டு. சொர்க்கோட்டா அப்படின்னா குஜராத், அதுவும் கரெக்டு. ஹரப்பா அப்படின்னா சிந்த், அது வந்து தவறான விடை. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து தப்பு. அஷ்டசாஸ்திரம் அப்படின்ற நூலை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சாணக்கியர். ஓகேங்களா, சந்திரகுப்த மௌரியர் பீரியடில் இருக்கக்கூடிய சாணக்கியர் அவர் தான் வந்து எழுதியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாண்டியர்களோட சிம்பிள் என்ன அப்படின்னா மீன் சிம்பிள் தான் வந்து பார்த்தோம்னா பாண்டியர்களோட சிம்பிள். அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சிந்து சமவெளி மக்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து அந்த நாகரிகத்தில் வந்து ஹரப்பா தான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஊர். அதனால் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் கரெக்டு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் வந்து சுமார் 1.3 பில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து பரவி இருந்தது. அதுவும் கரெக்டு தான். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வந்து நடனமாடும் பெண்ணோட சிலை வந்து கிடச்சிருக்கோம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ. அப்போது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இலங்கையின் புத்த சமய வரலாற்றை பற்றி கூறக்கூடிய நூல் என்னன்னு கேட்பாங்க. மகாவம்சம். அந்த நூல் வந்து எந்த லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பாலி அப்படின்ற லாங்குவேஜில் தான் எழுதியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் வந்து 24th கொஸ்டின் நம்ம குரூப் 4 கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரத்தோட பாட்டுடை தலைவி கண்ணகி. ஓகேங்களா, அவங்கள பற்றி வந்து அவங்களுக்கு வந்து யார் வந்து கோவில் எழுப்பியிருப்பாங்க அப்படின்னா சேரன் செங்குட்டவன் அப்படின்ற அரசன் தான் வந்து பார்த்தோம்னா கோவில் வந்து அவங்களுக்காக கட்டியிருப்பாங்க. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வைகையோட ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து புலிமான் கொம்பை அப்படின்ற ஊர் இருக்குது. அந்த ஊர் வந்து என்ன மாவட்டத்தில் இருக்கும் அப்படின்னா தேனி. அப்போது தேனி மாவட்டத்தில் இருக்க ஊர் தான் வந்து புலிமான் கொம்பை. அண்ட் என்ன பள்ளத்தாக்கு அப்படின்னா வைகை ஆற்று பள்ளத்தாக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அசோகர் கல்வெட்டுலலாம் வந்து பார்த்தோம்னா கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிட்றாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் வந்து கேரளாவையும் மேற்கு தமிழகத்தையும் ஆட்சி செஞ்சவர்கள் தான் வந்து சேரர்கள். அப்போது கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேரர்கள் ஆப்ஷன் டி அவங்கள தான் வந்து பார்த்தோம்னா அசோகர் கல்வெட்டில் வந்து குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சங்க இலக்கியம் வந்து பதிற்றுப்பட்டு. இதில் வந்து எந்த அரசர்களை பற்றி வந்து நிறைய சொல்கிறாங்க அப்படின்னா சேரர்கள் பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய நாட்டோட எல்லைகள் குறித்து இதெல்லாம் சொல்கிறது வந்து பார்த்தோம்னா பதிற்றுப்பட்டு நூல். அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சங்க காலத்தில் இருக்கக்கூடிய சோழ தலைநகரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது உறையூர்
தான் வந்து பார்த்தோம்னா சங்ககால சோழர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து காடாக இருந்த இடங்கள்லாம் வந்து வேளாண் நிலமாக மாட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாசன வசதிகளையும் செஞ்ச சோழ அரசன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட ஒரு கொஸ்டின். அப்போ வந்து நம்ம நீர்ப்பாசன வசதி இதெல்லாமே வந்து யார் செஞ்சு கொடுத்தாங்க? கரிகால சோழன் அவர்கள் தான் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர், கரிகாலன். நெக்ஸ்ட்டு சரியான கூற்றை தேர்வு செய்க. அப்போ அசோகரோட கல்வெட்டில் வந்து கேரள புட்டிரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேரர்களை வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கரெக்டான ஒரு இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய கேரளாவையும் தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியும் ஆட்சி செஞ்சவங்க தான் வந்து சேரர்கள். அதுவும் வந்து சரிதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சேரர்களுடைய தலைநகரம் உறையூர். அது வந்து தவறு. ஏன்னா சோழர்களுடைய தலைநகரம் தான் அது உறையூர். அப்போது ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி. கிராம சபைக்கான உறுப்பினர்களை வந்து தேர்வு குறித்து வந்து பரந்தக சோழன் அவங்களுடைய உருத்திரமேரூர் கல்வெட்டு வந்து அதை பற்றி சொல்லுது. நம்ம கிராம சபையெலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உருத்திரமேரூர் கல்வெட்டு வந்து சொல்லுது. ஓகேங்களா? அந்த கல்வெட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் வந்து அமைந்திருக்கு. அடுத்த கொஸ்டின், அரிகேசரியை வந்து சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு யார் மாட்டியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து யார் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் அவர்கள் தான் வந்து அரிகேசரியை சமண சமயத்திலேருந்து சைவத்துக்கு வந்து மாற்றியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த யாருடைய கல்வெட்டில் வந்து மூவேண்டர்கள் அப்படின்ற குறிப்பு இருக்குது, அவங்களுடைய குறிப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அசோகர். ஓகேங்களா? அவருடைய கல்வெட்டில் தான் வந்து பார்த்தோம்னா மூவேண்டர்கள் பற்றிய குறிப்பு எல்லாமே வந்து இருக்குது. அப்போது ஆப்ஷன் பி அசோகர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து டெல்லி சுல்தான் குட்புடின் ஐபக் அவருடைய தலைநகரை வந்து லாகூர்லேருந்து எங்கே வந்து சேஞ்ச் பண்ணார் அப்படின்னா டெல்லிக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார். அப்போது ஃபஸ்ட்டு யார் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க டெல்லிக்கு தலைநகரம் அப்படின்னா குட்புடின் ஐபக் அவர்கள் தான் லாகூர்லேருந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், போலோ விளையாட்டில் வந்து விளையாடும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குதிரையிலேருந்து தவறி கீழே விழுந்து எந்த அரசர் வந்து இறந்துருப்பாங்க 1210 அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தோம்னா குட்புடின் ஐபக் அவர்கள் தான் வந்து இறந்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இல்துமிஷ் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குட்புடின் ஐபக் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இல்துமிஷ் வந்து இது பண்ணுவாங்க. இல்துமிஷ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவருடைய மகள் வந்து தனக்கு பின் அரியணை ஏறுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது எந்த அரசியை வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னா ரஷ்யா சுல்தான் அவர்களை தான் வந்து சொல்லியிருப்பார். தனக்கு பின் வந்து வாரிசாக யார் அறிவிச்சிருப்பார் அப்படின்னா இல்துமிஷ் ரஷ்யா சுல்தானை. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா சமுத்திரகுப்தரை சொல்லுவோம். அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். தவறான இணையை தேர்வு செய்க. யாதவர்கள் வந்து பார்த்தோம்னா தேவகிரி, அது வந்து கரெக்டு. பாண்டியர்கள் வந்து மதுரை, அதுவும் கரெக்டு. காக்கட்டியர்கள் வந்து வாரங்கல், அதுவும் கரெக்டு. ஒய்சாளர்கள் வந்து கோல்குண்டா, அது தவறானது. ஏன்னா வசுவ சமுத்திரம் தான் வந்து ஒய்சாளர்களோட தலைநகரம். அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அலாவுதீன் கில்ஜி எப்போ வந்து பார்த்தோம்னா இயற்கை எய்ந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1316. ஓகேங்களா? அப்போ தான் வந்து அவர் இறந்துருப்பார். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வம்சம் வந்திருக்கும், இவருடைய வம்சம் முடிஞ்சிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எந்த சுல்தானிய மன்னர் வந்து பார்த்தோம்னா அவருடைய தலைநகரை வந்து டெல்லியிலேருந்து நாட்டோட மைய பகுதியான தேவகிரிக்கு வந்து மாட்டியிருப்பார் அப்படின்னா முகமது பின் துக்ளக் அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா டெல்லியிலேருந்து நான் சேஞ்ச் பண்ணியிருப்பார் அப்படின்னா அவருடைய கேபிட்டலை தேவகிரிக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பார். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். மாம்லுக் அப்படின்ற அரேபிய சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமை அப்படின்ற பொருள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெல்லி சுல்தானில் இருக்கக்கூடிய வம்சம் என்ன அப்படின்னா மாம்லுக் வம்சம், இல்லைனா வந்து அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ மாம்லுக் அப்படின்னா அடிமை. அதுக்கான இது எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அரேபியா லாங்குவேஜ்லேருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்ராஹிம் லோடி வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் பானிபட் போர்க்காலத்தில் யாரால் வந்து தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா பாபரால் தான் வந்து பார்த்தோம்னா 1526 வந்து அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். அப்போ இப்ராஹிம் லோடியோட வந்து பார்த்தோம்னா டெல்லி சுல்தான் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா முகாலியா பேரரசு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து யாரை தோற்கடிச்சாங்க அப்படின்னா பாபர் தான் வந்து பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடிச்சிருப்பார். எங்கே அப்படின்னா முதலாம் பானிபட் போரில். நெக்ஸ்ட்டு குடுப் மினார்
பணியை வந்து யார் நிறைவு செஞ்சுருப்பாங்க அப்படின்னா குதுப் மினார் பணியை வந்து ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா குட்புடின் ஐபக். ஆனால் வந்து அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்தக்கூடிய இல்துமிஷ் அவர்கள் தான் வந்து நிறைவு செஞ்சுருப்பார். அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சோழர்களோட காலத்தில் பிரம்மாண்டமான கோவில்கள் வந்து கட்டப்பட்டனர் அப்படின்றாங்க. அதுவும் வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு இவங்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா தஞ்சை பெரிய கோவில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இது எல்லாமே வந்து இதுக்கான எடுத்துக்காட்டு. அப்போ ரெண்டுமே சரி தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்தியாவில் வந்து முஸ்லீம்களின் ஆட்சியை வந்து முகமது கோரி வந்து எந்த செஞ்சுரியில் வந்து நிறுவியிருப்பார் அப்படின்னா 12th செஞ்சுரியில் தான் வந்து ஃபஸ்ட்டு முகமது கோரி வந்து முஸ்லீம்களின் ஆட்சியை வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து அடிமை வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா குட்புடின் ஐபக் தான் வந்து ஃபஸ்ட்டு அரசர். அப்போ குட்புடின் ஐபக் தான் வந்து அடிமை வம்சத்தை நிறுவியவர். நெக்ஸ்ட்டு வந்து இல்துமிஷ் வருவாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வருவாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா குட்புடின் ஐபக் அவர்கள் தான். ஃபஸ்ட்டு பானிபட் போர் எப்போ நடந்திருக்கோம் அப்படின்னா 1526 நடந்திருக்கோம். யாருக்கும்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். அதில் வந்து பார்த்தோம்னா பாபர் வந்து வின் பண்ணிவிட்டு அவர் வந்து முகலாய பேரரசை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு தஞ்சையில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவில் பெரிய கோவில் வந்து நிர்மாணித்தவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜன் அவர்கள் தான் வந்து நிர்மாணித்து இருப்பார். நெக்ஸ்ட்டு பிருத்திவிராஜ் சௌஹான் 1191 டெல்லிக்கு அருகிலே வந்து பார்த்தோம்னா தெரேன் அப்படின்ற இடத்துல வந்து போர் செஞ்சுருப்பார். அந்த போரில் வந்து யார் வந்து தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா முகமது கோரி அவர்களை வந்து தோற்கடிச்சிருப்பார். யார்னா பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து முகமது கோரியை வந்து வின் பண்ணியிருப்பார். அதில் வந்து இதில் யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌஹான் தான் வின் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு 2ஆம் தெரேன் போர் வந்து நடக்கும். அதில் வந்து முகமது கோரி வின் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கடைசி கொஸ்டின்னு, உயர்ந்த இலக்கியங்களான பெரிய புராணம், கம்பராமாயணம் இதெல்லாம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா சோழர்கள் காலத்தை சார்ந்தது. அப்போ இதோட வந்து பார்த்தோம்னா நம்ம 50 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு ஒரு பகுதியான 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.